எப்படி இவங்க எப்படி இங்க வந்தாங்க? என்ன வீரபாகம், இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? பாஸ் நீங்க கில்லாடி பாஸ். உங்க சித்திட்ட சொல்லி பிரீத்தி வர சொன்ன மாதிரி உங்க அத்தையிட்ட சொல்லி கிருபாமே வர வச்சிட்டீங்களே. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. கடுப்பேத்தாதயா. நானும் இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், நான் பின்னாலே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, இங்க இருங்க. உன்னை நம்ப மாட்டேன், நானும் வரேன். நாம போலாம். மீ யூ டவுன். வாயா. கிருபா, ஞாபகம் வச்சுக்கோ, கரெக்டா 4:30 மணிக்கு மழை வரும். அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ பாட்டி பாக்குற மாதிரி கொடிமரத்துக்கிட்ட போய் நின்னு சாமி கும்பிடு, சரியா? சரிம்மா. வா. வாங்க பாஸ். யோ, இவங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? டைம் வேற கரெக்டா சொல்றாங்க. பாஸ் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு பிளானோட இன்னொரு காப்பி அவங்க கையில கொடுத்துருக்கீங்க போல இருக்கே. ஏன் பாஸ் என்கிட்ட மறைக்கிறீங்க? யோ சும்மாரியா. அப்புறம் எப்படி பசங்க கரெக்டா வந்தாங்க? டைம், கொடிமரம் எல்லாம் சரியா சொல்றாங்களே. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த கிருபா வேற சரியான நேரத்துல வந்து நின்னு பாட்டி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம போட்ட பிளான் மொத்தமா வேஸ்டா போயிடும். கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது என் வீட்டு மருமகளை என் கண்ணுல காட்டிட. வா பிரீத்தி, இந்தாப்பா. பிரீத்தியும் சித்தி வேற காணோம். போன் பண்ணி பாருங்க பாஸ். கிருபாக்கு அப்புறம் பிரீத்தியா இல்ல பிரீத்திக்கு அப்புறம் கிருபாவா? சொல்லுப்பா. சித்தி எங்க இருக்கீங்க? கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரம் சித்தி? இதோ இதோ வந்துட்டோம், வெளியில தான் இருக்கோம். அப்புறம் சித்தி, கோவிலுக்கு வந்த உடனே ரைட்ல வராதீங்க, அங்க பாட்டி இருக்காங்க. நீங்க லெஃப்ட் சைடு உள்ள வந்துருங்க. ஓகேவா? சரி வாங்க. யாரு? ஐயர் பிரீத்தி, வா போலாம். ஐயோ, சித்தி வேற வந்துட்டாங்க. ஆண்டி வேற அந்த பக்கம் போறாங்க. பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நம்மளும் நடப்போம். ஐயரை காணோம். வந்துருவாங்கம்மா, நீ வா உள்ள போலாம். வா. ஐயோ, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஐடியா பாஸ், எனக்கு ஒரு ஐடியா சிக்கிருச்சு. என்ன ஐடியா? எப்படி பாஸ்? எஸ், இதுதான் பாஸ் ஐடியா. செம்ம பிளான். நீ என்ன பண்ற? இந்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி கிருபா வராம பாத்துக்கிற. பாஸ், பிளான சொன்ன என்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண சொல்றீங்களா பாஸ்? உன்னை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா வீரபாகு? தனனா தனனா தனனா. ஓகே பாஸ், நானே பாத்துக்கிறேன். சரி வா போலாம். ஓகே. என்னம்மா இவங்க எப்படி அங்கிருந்து தப்பிச்சாங்க? அந்த ஆளை நம்பினது தப்பா போச்சு. இவரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படிதான். மா, இப்ப என்னம்மா பண்றது? பிரீத்தி அங்க போய் நின்னாலே போதும், பாட்டி பிரீத்திய பார்த்த உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஏய், நீ ஏன் இப்ப கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அவங்களை ஏதாச்சும் பண்ணி இங்க இருந்து துரத்தி விடுறேன்.
என்ன பண்ணலாம்? வா சாமி. ஆ இருங்க, இதோ வரேன். சாமி, நான் சொல்லியிருந்தேன்ல. ஆ தெரியும் தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட உங்க பொண்ணால கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு சாமி? உங்க புருஷன் மனசு மாறி திருந்தி நல்ல மனுஷனா வரணும்னா உங்க ஒருத்தர் பரிகாரம் மட்டும் பத்தாது. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு கன்னி பொண்ணு இந்த கோவிலை சுத்தி கொடி மரத்துக்கு முன்னாடி நின்று சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும். அதுவும் சரியா 4:28 இருந்து 4:31 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அதுதான் சரியான நேரம். ஐயோ சாமி, நான் மறந்தே போயிட்டேன். திரும்ப நான் வீட்டுக்கு போய் என் பொண்ணை கூட்டிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுமே. கவலைப்படாதீங்க. கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பார். ஆமா, இந்த பொண்ணு யாரு? இதுவும் எங்க வீட்டு பொண்ணுதான் சாமி. கடவுள் வழி காட்டிட்டார்ல, இந்த பொண்ணையே செய்ய சொல்லுங்க. ஐயோ நானா? நான் எப்படி பண்ண முடியும்? பிரீத்தி, அப்படி சொல்லாதம்மா. இப்போ உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. என் புருஷன் திருந்தி நல்ல மனுஷனா வாழணும்னா அது உன் கையில தாமா இருக்கு. என்ன பிரீத்தி யோசிக்கிற? சரிங்க ஆண்டி, நான் பண்றேன். இங்க பாருமா, இந்த கோவிலை சுத்தி வந்து கொடி மரத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு நாங்க பண்ற பூஜையில கலந்துக்க. அப்பதான் இந்த பூஜைக்கான பலன் கிடைக்கும். ம், சரிங்க சாமி. சரி, நீங்க போய் கோவிலை சுத்திட்டு வாங்க. சரிங்க சாமி. அம்மா நீங்க இருங்க, உங்களுக்கு இங்க பூஜைக்கான வேலைகள்லாம் இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் போய் சுத்திட்டு வரட்டும். நீ போமா. ம். சித்தி, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. ஏன், என்னாச்சு? அத்தை வரலையா? அவங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டி கிருபாவும் வந்திருக்காங்க. அவங்க கிருபாவை எனக்கு கட்டி வைக்க பிளான் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம பிளான் தெரியும்? அதான் சித்தி, எனக்கும் தெரியல. இப்போ என்ன பண்ண போற விக்ரம்? அதுக்கு தான் வீரபாகு அனுப்பி வச்சிருக்கேன். அவன் எதுவும் சொத்துப்பிட மாட்டானே? இல்ல இல்ல, அந்த பிளான சொன்னதே அவன் தான். கண்டிப்பா அந்த வேலையை கில்லி மாதிரி பண்ணிடுவான். ஏதோ ஒண்ணுப்பா, பிரீத்தி அங்க நிக்கிறத அத்தை பார்த்தா போதும். பிரீத்தி அங்க போறா. ஏய் கிருபா, கரெக்டா மழை வரும்போது பாட்டி கண்ணில் படுற மாதிரி கொடி மரத்துக்கிட்ட போய் நில்லு. நான் வந்துடுறேன். சரி. நீயே ஒரு அனாதை, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறியா? என் பொண்ணு கிருபா தாண்டி எங்க வீட்டு மருமக. அத அந்த கடவுளே தடுத்தாலும் நான் விட மாட்டேன். மழை வேற வரல. குழந்தாய், போதும் நிறுத்து. யார் நீங்க? முகத்தை பார்த்து பயந்து விடாதே. எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாம் கடவுளின் ஒளி.
நீ இங்க ஒரு பெரிய லட்சியத்துடன் வந்திருக்கிறாய். ம்? நீ மனதார நேசிக்கும் ஒருவனை கரம் பிடிக்கும் நோக்கத்துடன் தானே இங்க வந்திருக்கிறாய். ஆமா சாமி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் தானே சொல்லி விட்டான். அவனா? அவன் என்றால் சிவன். சிவனின் வாக்கு இந்த சித்தனின் வாக்கு. இப்பொழுது கூட உன் நலனுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்கிறேன். நீ விரும்பியது நடக்க வேண்டுமா இல்லையா? சாமி புரியல. அது புரியலையா? மே டியூப்லைட்டா நீ நச்சது நடக்கணுமா ஓடாமா? நீ நச்சது நடக்கணும்னா அந்த கொயத்தாங்கரையில 18 கூட தண்ணி மோந்து கொயத்தாங்கரை புள்ளையா இருக்காரு பாரு, அவர் மேல போய் ஊத்து. நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். ஓகே சாமி என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? சமாளிப்போம். கடவுள் படைத்த இந்த உலகத்தில் அனைத்து மொழிகளும் ஒன்றே. நீ நினைத்தது நடக்க வேண்டுமா இல்லையா? ஐயோ சாமி, கண்டிப்பா நடக்கணும். என்ன பண்ணட்டும்? அப்பொழுது நான் சொன்னதை இம்மீடியட்டாக செய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சென்று வா மகளே. கோ. நல்ல வேளை தப்பிச்சோம். அம்மா எதுக்கு இங்கே இருக்காங்க? அதுவும் இந்த டைம்ல? அவங்க கோவிலுக்கு வர விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, அவங்க கிட்டயே போய் கேட்போம். சித்தி, என்ன சித்தி பிரீத்தி ஆளைய காணோம்? ஒரு தடவை கூட கோயிலை சுத்தி வரல. தெரியலையே விக்ரம். எங்க போயிருப்பா? சரி, அங்க போய் பாப்போம் வா. கிட்ட தானே நிக்க சொன்னேன். எங்க போனா? கிருபா, சித்தி பிரீத்தி எங்க போயிருப்பா? தெரியலையே விக்ரம். வாங்க. என்னப்பா எங்க தேடியும் ஆளை காணோம்? எனக்கும் அதான் சித்தி ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க அந்த பக்கம் பாருங்க, நான் இந்த பக்கம் பாக்குறேன். Okay? சரி, நீ எங்க பாரு போ.
எங்க போனா இந்த கிருபா? கிருபா, கொடி மரத்துக்கிட்ட நிக்க சொன்னா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மா, ஒரு சாமியார் வந்து 18 குடம் தண்ணி எடுத்து அந்த சாமி ஊத்த சொன்னாருமா. அப்படி ஊத்துனா நான் நினைச்சது நடக்கும்னு சொன்னாரு. ஐயோ. அதனாலதான் நான் தண்ணி எடுக்க வந்தேன். உன்ன எனக்கு வர கோவத்துக்கு என்ன ஏமாத்திட்டுற? பின்ன நீ 18 குடம் எடுத்து ஊத்துறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும்டி. அதுக்குள்ள பாட்டி கிளம்பி போயிடுவாங்க. வா, முதல்ல கொடி மரத்துக்கிட்ட வந்து நில்லு. மழை வரப்போகுது. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பிரீத்தி, இங்கே நில்லு. ஏய், பிரீத்தி, எந்திரி. பிரீத்தி, பிரீத்தி, இங்க பாரு, இங்க பாரு. ஏய், ஏய், பொண்ணு, இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? தெரியல, யாரோ என் தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, அத பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க கோவில சுத்தி வாங்கம்மா. நேரம் ஆயிடுச்சு, இல்லனா பூஜை தடப்பட்டுரும். வாங்கம்மா, வாங்க. சீக்கிரம். ஐயோ, மழை இன்னும் வரலையே. தரடா தரடா, இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? தூக்கு தூக்கு, இன்னும் தூக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஆமாண்ணா. இங்க பாருங்கயா, தண்ணி எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களாயா? உங்களுக்கு நியாயமா இருக்காயா? தண்ணி இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அந்த பக்கம் வேஸ்டா தண்ணி அடிச்சிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு? ஐயா, நம்மளாம் வரவே பண்ணணும், காசு வாங்கிட்டு அப்படிதான் பண்ணி ஆகணும். போங்க அங்கிட்டு. இந்த பாரு, இந்த மாதிரில தண்ணியை வேஸ்ட் பண்ணனு வச்சுக்க, இந்த ஊர்ல தண்ணியே பிடிக்காத அளவுக்கு பண்ணிவிட. ஜாக்கிரதை. அதெல்லாம் முடியாது ஐயா, போங்க அங்கிட்டு. தண்ணி நிப்பாட்டியா? நிப்பாட்டியாங்கற? அதெல்லாம் முடியாதுமா. அம்மா போமா அங்கிட்டு. ஆஃப் பண்றா, ஆஃப் பண்றா, ஆஃப் பண்றா, ஆஃப் பண்ணுப்பா தண்ணியை. போதுமா, ஆஃப் பண்ணிட்டேம்மா, போங்கம்மா. தண்ணியை வேஸ்ட் பண்றேன். வாமா.
விக்ரம்